அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மார்கழி மாதம் 16வது நாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை 16வது பாடல். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணை, வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய், ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைவரை, மாயன் மணிவண்ணன் உன்னாலே வாய் நோர்ந்தான், தூயமாய் வந்தோம் துழிலிட பாடுவான், வாயால் முன்னும் முன்னும் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீ கேளோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் 16வது நாளில் பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் ராமானுஜரும் அன்னை ஆண்டாளுடைய சகோதரனாக பாடக்கூடிய ஒரு பாடலாக கூட சொல்லப்படும். ஆயர்குடி மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க கூடியவன் நந்தகோபன். அவனது வீட்டுக்கு காவல் இருப்பவனே, கொடிகள் கட்டப்பட்ட தோரணை வாயிலை காப்பவனே, மணிகளோடு கூடிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. மாய செயல்களை செய்யும் மணிவண்ணன் கரிய நிறம் உடையவன், எங்களை இன்று சந்தித்து ஆட்கொள்வதாக நேற்றே கூறினான். அவனை தூக்கத்தில் இருந்து எழுப்பும் பொருட்டு திருப்பள்ளி எழுச்சியே நாங்கள் பாட வேண்டும். அதற்காக உடலும் உள்ளமும் தூய்மையாக வந்துள்ளோம். வாயில் காப்பானே, முதலில் உனது வாயால் முடியாது என்று மறுப்பு சொல்லிவிடாதே. கண்ணன் வீட்டு கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் பாடுவதாக சொல்லப்படக்கூடிய மார்கழி மாதம் 16வது நாள் பாடல். ஏக இறைவனுடைய சரணடைந்து அவனோடு முக்தி பாலிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஆண்டாள் அவர்கள் இந்த அற்புதமான திருப்பாவை 16வது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இதே போன்று மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவை மார்கழி மாதம் 16வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆள் உடையாள் இரட்டையின், மின்னி பொலிந்தோம் பிரார்ட்டி திருவடி மேற்பொன் சிலம்ப சிலம்ப திரு உருவம், என்ன சில குளவி நந்தம்மை ஆள் உடையாள், தன்னை பிரிவில்லா எம் கோமான் அன்பருக்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழிவாயோ மழை ஏலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மேகமே முதலிலே இந்த கடல் நீரை சுருக்கி வற்றச் செய்துவிடு, பிறகு அந்த நீரை வானத்துக்கு எடுத்து சென்று விடு. உமையம்மையின் திருமேனி போல் நீல நிறம் அமையமாறு செய், இரவியின் மெல்லிய இடுப்பு போல் மின்னல் எழும்படி செய். பிறகு இரவியின் கால்களில் அணிந்துள்ள சிலம்பு எப்படி ஓசையிடுகிறதோ அதே போல இடி இடிக்கச் செய். அவளது அழகிய வளர்ந்த புருவம் போல் வானவில்லை உண்டாக்கு. உண்ணாமலை அம்மையாரை பிரியாத எமது சிவனினுடைய தனது அடியார்களுக்கு அருளை எப்படி வாரி வழங்குவனானோ அதே போல மழை பொய்வாக. கடல்ல முதல்ல நீர்நிலையில் உள்ள நீர் வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக மாறுகிறது. பிறகு அதுவே பூமிக்கு மழையாக பொய்கிறது என்பதை தமிழ் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு பாடல் ஒரு சான்றாக விளங்குகிறது.
இப்பாடலுக்கும் திருப்பாவிலே வரக்கூடிய ஆழிமழை கண்ணா என்று தொடங்கும் 6வது பாடலும் ஒப்பிட்டு ஒரே மாதிரியான பாடலாக நீங்கள் பார்க்கலாம். ஆகவே மாணிக்கவாசக பெருமான் மனித திருமேனி எப்படி மழை பெய்கிறதோ அந்த பாடலை சொல்லிடலான்னு நினைக்கிற ஆண்டாள் பாடின பாடல். ஆழிமழை கண்ணா நீ ஒன்று நீ கைகரவீர் ஆழியில் புக்க முகர்ந்து ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கல்வி ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து மாழ்கரி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவா என்று ஆண்டாள் பாடக்கூடிய அந்த பாடலும் இந்த பாடலும் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ற பாடலும் ஒரே தன்மையை கொண்டிருக்கிறது. ஆகவே மனித தன்மை புனிதம் அடையணும். புற அழுக்குகளை நீக்கி அழகத்தை நோக்கி போயிடணும். அழுக்கு கிடையாதுங்க, அது புனிதமானது. புற அழுக்கு தான் புண்ணாய் புழுவாய் எல்லாம் சொல்கிறார மாணிக்கவாசக பெருமான் பாடுற மாதிரி நிலையை உருவாக்கும். ஆகவே அகநிலையை பெறுவது அவ்வளோ சீக்கிரம் எளிதான காரியமல்ல என்ற செய்தியை மழையை வைத்து சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருமான். திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு ஞானசரியை 16வது பாடல், மார்கழி மாதம் பாடக்கூடிய 16வது மரணமில்லா பெருவாழ்வு பாடல். நிந்த இல்லா நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே நிலையனத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவே எந்தை என் தனித்தாய் என் அருகே கண்மணியே என் உயிரே என் உணர்வே என் அறிவே அறிவில் அறிவே சிந்தையில் தனித்து இனிக்கும் தெல்லமுது அனைத்தும் செய்ய வல்ல தனி தலைமை சிவபதியே உலகில் முந்தை மலை இருட்டொழிய முன்னும் மினா கரண முடுக்கொழித்து கடை மரண தடுக்கொழித்த முயன்றே என்று ராமலிங்க சாமிகள் மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். நிந்த எல்லா நெஞ்சகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பெருந்தகையாக இறைவன் இருக்கிறான். நம்ம நெஞ்சக்குள்ளே எங்கெங்கேயோ தேடுறோம் இறைவனை. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி என்ற ஒரு நிகழ்வு நடக்கும். காலையிலே அதிகாலையிலே மனிதர்கள் போவார்கள். திருக்கோயிலிலே சொர்க்கவாசல் திறக்கப்படும். அப்போ அந்த சொர்க்கவாசலை திறந்து விட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் என்று அழைப்பார்கள். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? சிந்தையில்லா நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையே நிலையனத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவே எந்தை என் தனி தாயே என் இரு கண்மணியே என் உயிரே என் உணர்வே என் அறிவில் அறிவே சிந்தையிலே தனித்தினிக்கும் தெல்லமுது அனைத்தும் செய்ய வல்ல தனித்த தலைமை சிவபதி உலகீர் முந்தை மலை இருட்டொழிய முன்னினமும் கரண முடக்கொழித்து கடை மரண தடுக்கொடித்து முயன்றே. அதை தாங்க இந்த பாடலில் சொல்கிறாரு. அதிகாலையில் போய் எங்கே போகிறாங்க? நமக்குள்ளே இருக்கிற சொர்க்கவாசல் நம்ம எப்போ திறப்போம்? திறக்க மாட்டோம். ஏன்னா அடுத்தவன் திறப்பான். யாரும் அடுத்தவன் திறக்கவே முடியாது. நமக்குள்ள மூச்சை கவனி பேச்சை குறை கதாகதம் செய்து அந்த ஏக இறைவனை நமக்குள்ளாவே தடுக்கணும். அப்போ நம்ம உச்சந்தலையில் இருந்து அந்த பிரபஞ்சத்தை போகக்கூடிய நிலை வாசல் தான் சொர்க்க வாசல். தினம் நமக்குள்ள நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வினைப்பதிவின் காரணமாக நம்மளுடைய தேகத்தை பிரபஞ்சத்தோடு இணைக்க மறுக்கிறோம். இந்த புலனின்ப வாழ்க்கையிலே கட்டுப்பட்டு வாழ முயல்கிறோம். அதனால தான் நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. மனித பிறவியாக வாழறோம். அதாவது அந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அதே தான் வாழறோம். கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பிறகுது, குழந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குது. அதே வம்சாவழியை தான் வாழுகிறோமே தவிர
ஒரு பிறவியில கூட நாம் இறைவனை அடைய வேண்டும், அந்த பரமபத வாசல் அடைய வேண்டும், சொர்க்க வாசல் அடைய வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். கோயிலுக்கு போனால் சொர்க்க வாசல் அடைய முடியாதுங்க. உங்களுக்குள்ளான வாசலை திறக்கணும். அதனால் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த மார்கழி மாதம் நல்ல புனிதமான நாள். அதுவும் இந்த 16வது நாளில் பாடக்கூடிய அன்னை ஆண்டாள் பாடக்கூடிய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் பாடக்கூடிய திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடக்கூடிய திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்விலே வரக்கூடிய ஞான சரியை பாடலை யார் படிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். தன்னீழ்ச்சியாக ஏக இறைவன் அவர்கள் மேலே இறங்கி வந்து வள்ளல் பெருமான் மாறி ஒளி தேகம் கிடைக்கும். கிடைத்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.